மாயி ஜெய் ஜெய் மாயி ராதா கிருஷ்ண மாயி ஜெய் ஜெய் மாயி ஜெய் ஜெய் மாயி ராதா கிருஷ்ண மாயி ஜெய் ஜெய் மாயி ஜெய் ஜெய் மாயி शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की बोलो राधे कृष्ण माई की जय। பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள், அதாவது இரவு ஆரத்தில ஒரு அழகான வரிகள் வரும். என்ன வரிப்பா அப்படின்னா, 9 வித பக்தி என்ற விரிப்பினை உமக்கு பாதமலர்களுக்கடியில் வைத்தோம், ஞானம் என்ற தீப ஜோதியை ஏற்றி வணங்குகிறோமே, சாயிநாதா பக்தி தூதா நித்திரை கொள்ளுங்கள் அப்படின்ற வரி. இந்த 9 வித பக்தி என்ற விரிப்பினை உமக்கு பாதங்களில் அடியில் வைத்தோம். இந்த 9 வித பக்தின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த நவவித பக்தி அப்படின்றது. இந்த நவவித பக்தியில ரொம்ப உச்சமானது தன்னை அப்படியே காணாம போகி பகவானோடும் குருநாதரோடும் ஐக்கியமாகிற நிலையில இருக்கக்கூடிய நிலை ஆத்ம நிவேதன பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பக்தி. இத சொல்றச்ச சொல்லக்கூடியவனுடைய நிலை, அதை கேட்கக்கூடியவனுடைய நிலை ரெண்டுமே ஒண்ணு கலந்து பேசுறதுக்கும் முடியாம, அந்த நினைக்கவும் முடியாம, ஏதோ ஒரு வகையில மனசு அப்படியே நிச்சலமான ஹிருதயத்தோட அப்படியே சாந்தியா இருக்கும் அந்த ஆத்ம நிவேதன பக்தியில. அப்பேற்பட்ட பக்திய அந்த 9 வித பக்தி, நவவித பக்தியினுடைய ரூபமாகவே இருக்கக்கூடியவர் தான் நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாய். அப்பேற்பட்ட அம்மா தன்னுடைய அனுபவத்தையே, தான் கற்ற வித்தைய, ஆத்ம வித்தைய நவவித பக்தி மூலமா பாபா உபதேசிக்க சொன்னத, பாபா எதை சொல்ல சொன்னாரோ, பாபா எதை செய்ய சொன்னாரோ, பாபா எதற்காக ராதா கிருஷ்ணமாய் அம்மாவை ஷிரடிக்கு இழுத்தாரோ அதற்கான காரியத்தை குருநாதரே நிகழ்த்திக்கிறார். இந்த காரியமெல்லாம் குருநாதருடைய கிருபையினால நிகழக்கூடியது அப்படின்றத நம்ம பரமசத்தியமா நம்பலாம். அப்படிப்பட்ட விஷயத்துல ஆத்ம நிவேதன பக்தியில அந்த குருநாதனோடு சக்கிய உறவோட, தாசிய உறவோட, ஒரு நட்பு ரீதியா பழகி 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 குருநாதனும் பக்தனும் ஒன்றுன்ற நிலைக்கே அவன் போயிடுவானான். ஒரு சமயத்துல குருநாதன் முன்னாடி தன்னுடைய ரூபம் கீழே விழப்போது அப்படின்னு அவன் நினைச்சுட்டானால், அதாவது சரீரத்தை விடக்கூடிய நிலை அவனுக்கு வந்ததானால், அவன் என்ன நினைப்பானா, சரீரத்தை விடக்கூடிய நிலையில தன்னுடைய சரீரத்தினுடைய அம்சம், பஞ்சமகா பூதங்களுடைய அம்சம், அந்த பஞ்சமகா பூதங்களுடைய அம்சமான பூமி சொல்லக்கூடிய நிலை, அந்த பூமியினுடைய அம்சம் இந்த சரீரமாகிய உடம்பு, அந்த உடலை குருநாதன் நடந்து போகக்கூடிய இடமெங்கும் பரப்பிடுவானா இந்த சரீரத்தையே. பிரித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது. பிரித்தி, பூமி, ஆகாசம், நீர், நெருப்பு, நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நிலத்துக்கே தன்னுடைய சரீரத்தை தந்து குருநாதன் எங்கெல்லாம் நடந்து போகிறாரோ அவர் நடக்கக்கூடிய பாதையாகவும் அந்த பூமியாகவும் அந்த பக்தன் மாறிட ஆசைப்படுவான். குருநாதர் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா, அந்த தன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ஜல அம்சம்னு ஒண்ணு இருக்கு, நீர், அந்த நீருடைய அம்சமாகவே மாறி குருநாதனுக்கு சேவை பண்ணுவானா. அடுத்து சுவாசம், வாயு. அந்த வாயுன்றது என்னன்னா, குருநாதனுக்கு ஒரு சாமரம் விசிறக்கூடிய சேவை இருக்கு அப்படின்னா, அந்த சாமரம் விசிறக்கூடிய பொழுது அந்த காத்து போய் குருநாதனுடைய திருமேனியில படும் பார்த்தீங்களா, அந்த வாயு உடைய அம்சத்துல தன்னுடைய பிராணன் அந்த சுவாசத்தையே அதுல அப்படியே அர்ப்பணிச்சிருவானா. புரியுதுங்களா? குருநாதனுக்கு ஏதாவது சமைக்கிறாங்கன்னு வைங்களேன், சமைக்கிறதுக்கு நெருப்பு வேணும். அந்த நெருப்பம்சத்தை அந்த குருநாதனுக்கு ஆகாரமாகக்கூடிய நிலையில அந்த நெருப்பம்சத்தோட தன்னுடைய நெருப்பம்சத்தை அப்படியே கலந்துருவானா. இந்த மாதிரி பஞ்சமகா பூத அம்சத்தையும் குருநாதனுக்காகவே அர்ப்பணிச்சிருவானா அந்த பக்தன். ஆத்ம நிவேதனமா தன்னையே பூர்ணமா கொடுத்துட்டு, தானும் குருநாதனும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றே. சாயி சச்சரிதத்துல ஒரு அழகான வரிகள் என்ன அப்படின்னா, குருநாதருடைய திருவடியில சீடனானவன் தலையை வைத்து வணங்குகிறான் அப்படின்னா, அப்ப ரெண்டு விதமான பார்வை இருக்கும்.
ஒரு பார்வை என்னன்னா குருநாதன் வேற பக்தன் வேறன்ற பார்வை. ரெண்டாவது பார்வை என்னன்னா குருவும் பக்தனும் ஒன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இதுல எந்த பார்வை சரி அப்படின்னா முதலாவது பார்வை குருவும் பக்தனும் வேறு வேறுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தவறாம். குருவும் பக்தனும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைதான் குருநாதனுக்கே சம்மதமா. குருநாதர் வேற குரு பக்தன் வேற அப்படின்றது கிடையவே கிடையாது. ராதாகிருஷ்ணமாயி அம்மா தன்னுடைய ஆத்ம நிவேதனமா தன்னையே பூர்ணமா குருநாதனுக்கே சமர்ப்பணம் பண்ணியாச்சு. ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய சரித்திரத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா அவர்கள் எப்படி சிரவணம் கொண்டாங்க. சின்ன வயசுல இருந்து நல்ல விஷயங்களை அவங்களுடைய பெற்றோர்கள் தாத்தா புகுத்தி 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 குத்தி பகவானை பத்தியும் குருநாதர்களை பத்தியும் சொல்லி 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 அந்த மனதுல பிரகலாதனுக்கு எப்படி நாராயணன் மேல பக்தி பூண்டதோ அதை போல பகவான் பாண்டரங்கன் மேல பக்தி பூண்டாச்சு அம்மா. பக்தி பூண்டதனுடைய விளைவா கீர்த்தனத்தை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கீர்த்தனத்தை பாடக்கூடிய நிலையில பகவானையே ஸ்மரணம், அந்த குருநாதனையே ஸ்மரணம். அந்த நினைப்பு தாபம் தாங்க முடியாம வந்தாச்சு. அடுத்து குருநாதனுக்கும் பகவானுக்கும் பாத சேவனம் செய்யக்கூடிய பக்தி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா கிடைச்சாச்சு. பகவானுக்கு என்னைக்கும் 24 மணி நேரமும் அர்ச்சனை அர்ச்சனை அர்ச்சனைன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையும் அம்மாக்கு கிடைச்சது. குருநாதனையும் தெய்வத்தையும் வணங்கக்கூடிய பரம பாக்கியம், அந்த வந்தனம் அதுவும் அம்மாவுக்கு கிடைச்சது. அந்த எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் பகவானை தரிசனம் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன, தாசிய பக்தி தான். பகவான் கூட உறவாடக்கூடிய நட்புறவாடி அந்த பகவானுடைய லீலைகளை நினைத்து கண்டு கழித்து ஆடி பாடி குதித்து அந்த அஷ்டவித பாவங்கள்னு சொல்லக்கூடிய பக்தியிலேயே உயர்ந்த உச்ச நிலைக்கு அந்த தாசிய பக்தி கொண்டு போச்சு. சக்கியம், பகவானுடைய நட்பு உறவாடுதல், அந்த பக்தியும் கடைசியில அம்மாக்கு கிடைச்ச போக 9 பக்தி கிடைச்சாச்சு. கடைசியில ஆத்ம நிவேதன பக்திய யார்கிட்ட நம்ம அம்மா சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா குருநாதர் கிட்ட சமர்ப்பணம் பண்ணியாச்சு. இவ்வளவு தூரம் வரைக்கும் பகவான் 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 இருந்தவங்க பகவான் பாண்டுரங்கனே ஆத்ம நிவேதன பக்திய குருநாதர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி சச்சிதானந்த சத்குருநாதராகிய பாபா கிட்ட தன்னை அப்படியே பூர்ணமா ஆத்ம நிவேதன பக்தியாவே மாத்தியாச்சு. நான் அடியன் இவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லையா, அதாவது தாசிய பக்தினா குருநாதர் எதெல்லாம் பாவிக்கிறாரோ அதுவாவே பக்தன் மாறுவான். குருநாதர் ஜலம் குடிக்கணும்னா அந்த ஜலமாவே அந்த பக்தன் மாறுவான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பக்தன் அப்படின்ற இடத்துல ராதா கிருஷ்ணமாயி அம்மாவை கொஞ்சம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அழகா இருக்கும். ஏன்னா இந்த நவவித பக்தியினுடைய சாரமே ராதா கிருஷ்ணமாயி அம்மா, அந்த நவவித பக்தியினுடைய பூர்ணத்துவமே ராதா கிருஷ்ணமாயி அம்மா. எப்படி பிரகலாத ஆழ்வார நவவித பக்திக்கு இந்த உத்தமமான பக்தனை எடுத்துக்காட்டா பெரியோர்கள் சொல்றாங்களோ, பாபாவுடைய சம்பிரதாயத்தை உருவாக்கி பாபாவுடைய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டி பாபாவை சாட்சாத்து பாண்டுரங்கனா பாவித்து பாபாவே சத்குருநாதனா வந்திருக்காருன்ற பாவத்தை தானும் அனுபவித்து தன்னை நோக்கி வந்த அத்தனை அடியார்களுக்கும் அதை போதிச்சு உயர்ந்த நிலைய நிறைய அடியார்களுக்கு ராதா கிருஷ்ணமயமா அதன் மூலமா வழங்கியிருக்காங்க. வாமனராவ் பட்டேலா இருந்தவர் தான் எதிர்காலத்துல சாயி சரணானந்த சுவாமிஜியா மாறி இருக்கார். காகா சாஹிப் தீட்சித் அவர் ராதா கிருஷ்ணமயம்மாவை பார்த்து பாபாவுடைய பக்திக்கே இவள் ஆச்சாரியால் சொல்லக்கூடிய குருநாதருடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமமான நிலைய பாபா காகா சாஹிப் தீட்சித் மூலமா அம்மாவுக்கு வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா இந்த நவவித பக்திய அனுஷ்டானம் பண்ணதுனால தான். ராதா கிருஷ்ணமயம்மாவை ஏன் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா அவர்களால மட்டும்தான் அதை பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அப்படிப்பட்ட பக்தி அது. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்ன, பகவான் அடையணும், குருநாதருடைய திருவடியில தன்னை அப்படியே கலந்துடணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அவர்களுடைய நோக்கம் சரியா இருந்ததுனால நவவித பக்தியும் அப்படியே அவங்களுக்கு லபிச்சிட்டு. நம்ம எல்லாருக்கும் நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத குருநாதருக்கு தான் தெரியும். நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. நம்ம எல்லாருமே இந்த லௌகீக வாழ்க்கையில நல்லா சிக்கியாச்சு, இந்த சம்சார கடல்ல நல்லா மூழ்கியாச்சு. பாபான்னு சொல்லக்கூடிய படகு இருக்கு. அந்த படகுல அந்த படகு ஓட்டியா குருநாதர் இருக்கார். அந்த குருநாதர் கையில ஒரு கப்பல்ல போறோம்னா ஒரு குச்சை வச்சு கடல்ல அந்த நீரை ஓட்டுவாங்க தெரியுங்களா, ஒரு கம்பு. அந்த கம்பா இருக்கிறது ராதா கிருஷ்ணமாயி அம்மா.
புரியுதுங்களா சொல்ல வர்றது? அந்த கப்பலா இருக்கிறது ராதாகிருஷ்ணமயம்மா, குருநாதருடைய வஸ்திரங்களா இருக்கிறது ராதாகிருஷ்ணமயம்மா, குருநாதருடைய சுவாசகதியா குருநாதராகவே சொரூபத்தோட தன்னையே பூர்ணமா ஐக்கிய பாவத்தோட நவவித பக்தியினுடைய ரூபமா இருக்கிறது நம்ம ராதாகிருஷ்ணமயம்மா. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான பக்தை மூலமா தான் இந்த நவவித பக்திய பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு ரொம்ப அற்புதமான முறையில சொல்ல வச்சார். இந்த மாதிரிலாம் பக்தி பண்றது அப்படின்றது கிடைக்காது. ஏன்னா நமக்கு நோக்கம் சரியானதா இருக்கணும், நம்மளுடைய லட்சியம் ஒண்ணு இருக்கணும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கானா, அவனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி அவன் போறான், டாக்டர் ஆயிடுறான். அதுவே இன்னொருத்தன் இன்ஜினியர் ஆனா இன்ஜினியர் ஆயிடுறான். இதுவே இன்னொருத்தன் டிராயிங் பண்ணனா இல்ல டிராயிங் ஆயிடுறான். இன்னொருத்தன் டான்ஸ் ஆனா டான்ஸ் மாஸ்டர் ஆயிடுறான். அந்த மாதிரி யாராருக்கு எது பிடிக்குமோ அந்த நோக்கி பயணிக்கிறாங்க, அதை ஜெயிச்சு போடுறாங்க. சில பேர் ஜெயிக்கிறது இல்ல, நோக்கம் சரியில்லாததுனால, சில நேரங்கள்ல அப்படியே துவண்டுறதுனால. ஆனால் நோக்கமானது மோட்சமானால் இந்த நவவித பக்தியில ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டாலும் அது கரை சேர்த்துடுங்கிறது தான் பாபாவே சொல்றார். ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கோ, அதுல ரொம்ப மெயினானது சிரவணம், கேட்கிறது. என்னைக்கும் டெய்லி விடாம கேட்டுக்கிட்டே இருந்தா தானா கீர்த்தனா பக்தி வந்துடும், தானா ஸ்மரணம் வந்துடும், தானா பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், கடைசியில நம்ம காணாம போயிடுவோம், குருநாதர் கூட ஐக்கியம் ஆயிடும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட குருநாதருடைய சம்பந்தமா எதெல்லாம் இருக்கோ, சர்வ பரிவாரங்களா எதெல்லாம் இருக்கோ, அவருடைய பார்வை, அவருடைய தசை, அவருடைய செயல்பாடு, அவருடைய சரீரம், அவருடைய வஸ்திரம், அவர் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் சர்வமாவும் அந்த பக்தன் பூர்ணமா இருப்பானாம். குருநாதர் சொர்பமாவே அந்த பக்தன் மாறி பகவானுக்கும் பக்தனுக்கும் எப்படி வேறுபாடு இல்லையோ அத போல குருநாதனுக்கும் குரு பக்தனுக்கும் வேறுபாடு இல்லாத நிலை கொடுக்கக்கூடியதுதான் இந்த நவவிதை அப்படின்றது. புரியுதுங்களா? இந்த 9 நாளுமே நம்ம குருநாதருடைய பரம கருணையினால நவவித பக்தியினுடைய தாத்பரியத்தை ஜெகத்மாதா ராதாகிருஷ்ணமாயி அம்மா சொல்ல சொல்ல அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே இந்த நூல்ல இருக்கு. அது அப்படியே அடியன் உங்க எல்லாருக்கும் குரு கிருப்பையினால சொல்லியாச்சு. மேற்கொண்டு நம்ம எல்லாருமே இந்த விதமான பக்தியை கடைபிடிச்சு சர்வ வல்லமை படைத்த குருநாதருடைய திவ்யமான சரணங்கள்ல நம்மளும் சமர்ப்பணம் ஆயிரணும். ராதாகிருஷ்ணமாயி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாமன்ராவ் பட்டேல்கிட்ட, வாமனா பாபா கிட்ட நான் எப்படி தெரியுமா ஐக்கியம் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஒரு கற்பூரம் எப்படி எரிஞ்சு காணாம போயிடுதோ அத போல நானும் குருநாதரோட கலந்துடணும். குருநாதர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் ஒரு பாதத்தை எடுத்து அந்தாண்ட எடுத்து வைக்கும் போது அந்த மண் துகள் பறக்கும் இல்லையா, அந்த மண் துகளாவே நான் அடியன், அந்த மண் துகளாவே நான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி தன்னை அப்படி பக்தி பாவத்தோட பணிவோட கனிவோட குருநாதருடைய அந்த என்ன சொல்றது அந்த ரூபத்தோடயே அப்படி ஐக்கிய பாவத்துல ஐக்கியமானாங்க நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாய். அதனால அப்பேற்பட்ட நவவித பக்திய குரு கிருப்பையால நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். மேற்கொண்டு இது போல இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மா, அதுக்கு சேனலை பாருங்க, சேனலே ராதாகிருஷ்ணமாய் தான், அம்மாவோட திருநாமம் தான். உத்தமமான பரம பக்த, அந்த பக்தைய பத்தி நிறைய விஷயங்களை கொடுக்கணுங்கிறது அடியனுடைய எண்ணம். அதுக்காகத்தான் அடியன் வந்திருக்கேங்கிறது அடியனுக்கு நல்லா கிளீனா தெரிஞ்சிட்டு, அதனால என்னுடைய வாக்கா இருக்கட்டும், என்னுடைய சொல்லா இருக்கட்டும், என்னுடைய சிந்தனையா இருக்கட்டும், என்னுடைய கேட்கும் திறனா இருக்கட்டும், அத்தனையுமாவே அம்மாவும் பாபாவுமாவே இருக்கணும்னு அடியன் ஆசைப்படுறேன். ஏன்னா அதுக்கு அந்த குருநாதருடைய அந்த பரம கருணை இருக்கட்டும். மேலோட்டமா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துடாம, மேலோட்டமா பக்தியை செலுத்திடாம, அந்த ஆழத்துல பாபா சாயின்ற சச்சரிதத்துல எவன் ஒருவன் மூழ்வானாகில் ஞானமாகிய முத்தை அவன் எடுப்பான் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் சச்சரிதத்தை படிக்கிறோம், அவ்வளவுதான். கொஞ்சமாவது அதுல மூழ்கி, சச்சரித்திரம்ன்றது பெரிய ஞான கடல், அந்த கடல்ல நம்ம மூழ்கி ஞானம் என்று சொல்லக்கூடிய முத்தை நம்ம எடுக்கணும். அந்த முத்தை முதலா பாபாவுடைய சம்பிரதாயத்துல எடுத்த பக்த ராதாகிருஷ்ணமாய், பி.வி. நரசிம்ம சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள், சிவம்மா தாயி, உபாசினி மகராஜ், சிவனேசன் சுவாமிகள் போன்ற எத்தனையோ மகான்களை பாபா உருவாக்கி இருக்கார். அதுல முதன்மையான பக்தை நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மா. அந்த அன்னை உபதேசிச்ச இந்த நவவித பக்தியை நம்ம எல்லாரும் கொண்டாடணும், எல்லாரும் அனுபவிக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை
எல்லா அடியார்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சொல்றது தப்பே கிடையாது. இதெல்லாம் நல்ல நல்ல விஷயம். இதெல்லாம் கேட்கிறதே பரம பாவனம், குரு கிருப்பையால வருது. இது எல்லாவற்றையும் இந்த நவவித பக்தியும் ஒண்ணு சேர்த்து எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. எல்லாரும் கேட்கட்டும், எல்லாரும் இந்த பரம பாக்கியத்தை அடையட்டும்ங்கிறத சொல்லி இந்த நவவித பக்தின்ற சொல்லக்கூடிய விசேஷங்களை கேட்ட அத்தனை அடியார்களுக்கும் அடையனுடைய சாஷ்டாங்கமான நமஸ்காரங்கள். இந்த நவராத்திரி தினம் ஜெகத்மாதாவினுடையது. பாபாவுடைய பரமபக்தையும் ஜெகத்மாதா தான். அந்த ஜெகத்மாதா நமக்கு போதிச்ச பக்தி நவவித பக்தி. அந்த நவவித பக்திய நம்ம மனதில கொண்டு எண்ணம் கொண்டு செயல்படுத்தி எப்படி ராதா கிருஷ்ணமாயம்மா பாபாவோடைய திருவடியோட ஒன்று கலந்தார்களோ அத போல நம்மளும் அதே விதமான நவவித பக்தியை செய்து அதற்கு அந்த அன்னையனுடைய அருள் கிடைத்து பாபாவுடைய ஹிருதயத்தோட பாபாவுடைய திருவடியோட நம்ம எல்லாரும் கலந்துடணும் அப்படின்றத சொல்லி பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். போலோ ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய்.